ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் குட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனால்சா பிராண்டான ஒரு சாப்பர் உடைய அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இனால்சா பிராண்டில் நிறைய ஹோம் அப்ளையன்சஸ் இருக்குது. அதில் ஒன்று தாங்க இந்த சாப்பர். இந்த ப்ராடக்டுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அப்படியே ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து என்னோட பர்சனல் யூசேஜ்க்காக வாங்கினது தான். ஸோ எப்போவுமே யூஸ் ஆகிட்டே இருக்க ஒரு விஷயம் தானே, அதனால். ஸோ இப்படி தாங்க இருக்குது. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர்லையும், டாப்பில் வந்து பிளாக் கலர்லையும், பாட்டம்லையும் பிளாக் கலரில் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏன் இந்த பிராண்ட் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்து பிளாஸ்டிக்கில் இந்த பிராண்ட் வச்சுருந்தேன். ரொம்ப வருஷம் வந்துச்சு, ஒரு கிட்டத்தட்ட 7-8 வருஷம் வரைக்கும் வந்துச்சு. ஸோ திடீர்னு உடஞ்சிருச்சு. அதனால தான் நான் வந்து சில்வரில் இதே மாதிரி இதே பிராண்டில் வேணும்னு சூஸ் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி அந்த சாப்பருடைய ரிவ்யூவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். மேலே வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும், இது சில்வர். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன். இப்போ வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஷார்ப்பான பிளேட் கொடுத்துருக்காங்க. நான் ஓப்பன் பண்ணும் போது இதுக்கு மூடி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நான் இதை வந்து ரிமூவ் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸோடு கொடுத்துருக்காங்க. இப்படி தான் இருக்குது. இது வந்து எலக்ட்ரிக் சாப்பர் அப்படின்றனால நம்ம ஒயர் யூஸ் பண்ணி கரண்ட்டில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி சாப் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். நான் சில காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இது எப்படி நம்ம சாப் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளேடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக வச்சாலே போதும். இப்போ நான் வந்து எல்லா காய்கறிகளையுமே வந்து உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பீன்ஸும் கேரட்டும் ஆட் பண்ணிடலாம். அதை ஃபஸ்ட்டு சாப் பண்ணிடலாம். ஸோ டாப்பில் உள்ளதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து சாப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஸ்லோ மோஷனில் வச்சு காமிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்டு. உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்பீடை நான் வச்சு காமிக்கிறேன். இதோடைய சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ நான் காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்பீட். கீழே வந்து பாட்டம் பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கும் நல்லாவே நமக்கு தெரியும். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி தான் நல்லா கிரைண்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லாவே வந்து சூப்பராக கிரைண்ட் ஆகுது. நம்ம ஃபஸ்ட் ஸ்பீட் வந்து எதுக்காக மேக்ஸிமம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, வெங்காயம் வந்து பெருசாக கட் பண்ணணும் அப்படின்னா அது யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். செகண்ட் ஸ்பீடில் சாப் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஃபைனாக சாப் ஆகும். ஸோ இது மாதிரி நமக்கு குக்கிங்கில் இருக்க மிகப்பெரிய கஷ்டமே பார்த்திங்கன்னா இந்த காய் வெட்டுறதும் வெங்காயம் வெட்டுறதும் தான். ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோன்னா குக்கிங் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ எனக்கு வந்து வீடியோஸ்லாம் எடுக்கிறனால ரொம்ப டைமிங் ரொம்ப வந்து மேனேஜ் பண்ண முடியல அப்படின்றதுனால தான் சாப்பர் வாங்கினேன். ஸோ இதோட ரேட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஸ்க்ரீனில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க வேணும் அப்படின்னா. இந்த ரேட்டில் நான் வாங்கின முக்கியமான காரணம் பார்த்திங்க அப்படின்னா, லைஃப் லாங் வரணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா நிறைய பேர் நினைப்பீங்க சாப்பருக்கு எதுக்கு இவ்வளோ ரேட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைஃப் லாங் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை வாங்கியிருக்கேன். மிக்சிக்கு பக்கத்துலேயே நான் இதை கூடவே வச்சுருக்கேன், ஏன்னா எனி டைம் நான் இதை ஒர்க் பண்ணுவேன் அதுக்காக. இப்போ வந்து முட்டைக்கோஸ் வந்து ஃபைனாக அரைச்சிடலாம். பாருங்கள் முட்டைக்கோஸ் வந்து எப்படி சாப் பண்ணுது அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த நிறைய பேர் நினைப்பீங்க வெஜ்ஜஸ் கட்டுறதுக்கு இவ்வளோ ரேட் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வேண்டியதான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான். ஸோ கேபேஜ், முட்டைக்கோஸ் வந்து எப்படி சாப் பண்ணுது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், கேபேஜ் வந்து ரொம்ப சூப்பராக சாப் ஆகிருக்கு. நம்ம கேபேஜ்லாம் கட் பண்ணி நம்ம கட் பண்ணணுன்னா கையில் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பிராண்ட் வேணும்னு ரொம்ப பார்த்து வாங்கின காரணம் வந்து இன்னொன்று, ஆல்ரெடி வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வந்துட்டு நான் இதே பிராண்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த பிராண்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிக்கும். நல்லாவே வந்து லைஃப் வரும். நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண வரைக்குமே வந்து இது எல்லாமே இந்த பிராண்டில் நான் வாங்கினதுலாமே நல்ல லைஃப் வந்திருக்கு. அதனால தான் இதே பிராண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெருசாக கட் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சோம் அப்படின்னா இது மாதிரி பெருசாக கட் பண்ணோம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் பெருசாக வெட்டியிருக்குல்ல. இதே நல்லா ஃபைனாக வேணும்னா செகண்ட் ஸ்பீடில் வச்சு கட் பண்ணணும். இதில் 2 பிளேட் கொடுத்துருக்கனால ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம நார்மலான வந்து இது இன்னும் ரேட் கம்மியாக இருக்க
சாப்பர்லலாம் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் வந்து கட் பண்ணுறது வந்து ஃபைனாக கட் பண்ணும்போது நல்லா அரைஞ்ச மாதிரி, அதாவது மிக்சியில் போட்ட மாதிரி ஆகும். பட் ஆனால் இது வந்து நம்ம நல்லா கையில் கட் பண்ண மாதிரியே நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதுதான் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே. ஸோ டபுள் பிளேட் அப்படின்றனால இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்குன்னு, ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். கையில் கட் பண்ண மாதிரி நல்ல பூ மாதிரி நல்ல நைஸாக ஃபைனாக சாப் ஆகிருக்கு. ஸோ உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து நான் குடமிளகா தான் கட் பண்ண போகிறேன். ஓகே, இப்படி ஒவ்வொன்றா நான் கட் பண்ணி நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாமே பாருங்கள், அப்படியே ஒரு சின்ன மியூசிக்கோட பார்த்துட்டே வாங்க. ஃபைனலாக வந்து எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வாங்கின பர்சனலாக எனக்காக வாங்கின விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்பினேன். ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்து சாப்பர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ.